ரைட், மிஷன் A+ட வந்து 4வது செஷனை பார்ப்போம். அதில் ஃபஸ்ட் கொஷன், வரைபடத்தில் காணப்படும் வலைவேலையில் எல்லா ஒடுக்கிகள்னு சொல்கிறது வந்து கொள்ளளவிகள் 7 மைக்ரோஃபரட் கொள்ளளவத்தை உடையன. A, B ஆகிய புள்ளிகளுக்கிடையே உள்ள சமவெளி கொள்ளளவு. ஸோ ஒரு சில புள்ளிகளை மார்க் பண்ணுவோம். இந்த இடம் பின்னு தந்திக்குது, தேர்ஃபோர் இதுவும் பி, இந்த புள்ளியும் பி. இந்த இடம் ஏன்னு சொன்னால் இது ஏ, அப்படி தானே? ஸோ ரெண்டமாக இன்னும் ஒரு சில புள்ளிகளை வைப்போம். மேலுள்ள புள்ளியை நாங்கள் சீன் எடுப்போம். ஸோ அது சீன் சொன்னால் இந்த புள்ளியும் சி. ஸோ இன்டர்மீடியட்டாக டி, அப்படி தானே? இன்டர்மீடியட்டாக டி. ஸோ பொதுவான 4 புள்ளிகள் இருந்தாலும் சொன்னால் பொதுவாக முதலாவது யோசிக்கிறது இந்த இடத்துல ஒரு வீஸ்டன் பாலத்தை யோசிக்கிறது. அது நான் பொதுவாக யோசிக்கிற பேட்டர்ன் உண்டு. ஸோ இந்த இடத்துல வீஸ்டன் பாலம் ஒன்று செட் ஆகும் மாதிரி விளங்குது, பார்ப்போம். என்ன சொன்னால் 4 புள்ளிகள் இந்த இடத்துல ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. தேர்ஃபோர் 4 புள்ளி. தேர்ஃபோர் வீஸ்டன் பாலம் ஒன்று வரைஞ்சி கொண்டா, ஒரு வீஸ்டன் பாலம் செட்டப் ஒன்று வரைஞ்சி கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஏ இருக்குது, இந்த இடத்துல பி இருக்குது, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் டி, அப்படி தானே? இப்போ இந்த இடத்துல ஏயுக்கும் சிக்கும் இடையில் இதில் அளிப்போம். இது வந்து நாங்கள் என்ன சொன்னோம், சாரி, இப்படி தானே இருக்குது. ஸோ இதில் ஏயுக்கும் சிக்கும் இடையில் இது வந்து ஒரு கொள்ளளவு அமைக்குது 7 மைக்ரோஃபரட், அப்படி தானே? ஏக்கும் சிக்கும் இடையில் 7 மைக்ரோஃபரட். அதே மாதிரி பிக்கும் சிக்கும் இடையில், பிக்கும் சிக்கும் இடையில் 7 மைக்ரோஃபரட், 7 மைக்ரோஃபரட். அதே மாதிரி ஏக்கும் டிக்கும் இடையில் 7 மைக்ரோஃபரட், 7 மைக்ரோஃபரட். அதே மாதிரி பிக்கும் டிக்கும் இடையில், பிக்கும் டிக்கும் இடையில் 7 மைக்ரோஃபரட், 7 மைக்ரோஃபரட். அவரும் சரி. ஸோ சிக்கும் டிக்கும் இடையில், சரிதானே? சிக்கும் டிக்கும் இடையில் 7 மைக்ரோஃபரட், அவரும் சரி. அதுக்கப்புறம் ஏபிக்கு இடையில் டிரெக்டாக 7 மைக்ரோஃபரட் உண்டு. இவருக்கு இப்படி 7 மைக்ரோஃபரட். ஸோ நான் கேட்குறேன், இது ஒரு வீஸ்டன் பாலம் தானே? இது ஒரு வீஸ்டன் பாலம், அப்படி தானே? இது ஒரு வீஸ்டன் பாலம். என்ன சொன்னால் இந்த இடத்துல கொள்ளளவுகளோட விகிதம் 1:1, இங்கே 1:1. ஆகவே நடுவில் உள்ள கொள்ளளவும் தொழிற்படாது. ஆகவே மேலே 7 தொடராகிக்குது. ஸோ கொள்ளளவுகள் தொடராகிக்குதுன்னு சொன்னால் தடைகள் சமாந்திரம் மாதிரி. ஆகவே இந்த 7 இந்த 7 அவரோட விளைவில் எப்படி வரும்? எப்படி வரும்? 7 கீழ் 2, அப்படி தானே? இந்த 7 இந்த 7 அவரோட விளைவில் 7 கீழ் 2. இந்த இடத்துல ஏபிக்கு இடையில் டிரெக்டாக 7 இருக்குது, 7 இருக்குது. ஸோ 7, அப்படி தானே? இது பி. ஸோ இப்போ 3 பேர் சமாந்திரம் ஆகிக்கிறாங்க, சும்மா கூட்டலாம். ஸோ 7 கீழ் 2 7 கீழ் 2 கூட்டினா 7, 7 மேலும் 14. இப்போ 14 மைக்ரோஃபரட். ஸோ 14 மைக்ரோஃபரட்னு சொன்னால் எத்தனாவது ஆன்சர்? 2வது ஆன்சரு போலாம். 2வது கொஸ்டின் நம்பர் 3 பார்ப்போம். புதிதாக அளவில் கோடிடப்பட்ட வெப்பமானி ஒன்றில் கீழ் நிலைத்த புள்ளி 5 என தவறாக குறிக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு தெரியும், கீழ் நிலைத்த புள்ளின்னு சொல்கிறது பனிக்கட்டி புள்ளி தானே? அப்போ சரின்னு சொன்னால் 0 ஆகிக்கணும். இவ்வெப்பமானியை பயன்படுத்தி 50 நீரின் வெப்பநிலை அளக்கும் பொழுது பெறப்பட்ட வாசிப்பு சரியாக காணப்பட்டது. அப்போ இதுக்கு நாங்கள் 2 படம் கீறுவோம். அதாவது முதலாவது கீறுவோம் ஃபோல்ஸ், பிழையான வெப்பமானி. அதுக்கப்புறம் ட்ரூ, உண்மையான வெப்பமானி. ஸோ ஃபோல்ஸ் வெப்பமானி வந்து உண்மையான வந்து ட்ரூன்னு சொல்கிறது வந்து கீழ் நிலைத்த புள்ளி 0 தானே? அது எதாவது காட்டுதான்? 5 தவறுதலாக காட்டுதான். ஸோ 5 தவறுதலாக காட்டுது. பட் 50 வந்து சரியாக காட்டுதான். இந்த இடத்துல 50 சரியாக காட்டுது. மேல்நிலைத்த புள்ளின்னு சொல்கிறது உண்மையிலும் 100. ஸோ அதில் வெப்பநிலை தெரியாது, டீட்டா. ஸோ டீட்டா தான் கேள்வி. ஸோ உங்களுக்கு நேர்வியல் சம தொடர்படுத்து ஆன்சரு போகலாம். எப்படி? இந்த இடத்துல டீட்டா -5 கீழ், அதாவது இவர் டீட்டா -5 கீழ் 100 -0 சொல்கிறது 50 -5 கீழ் 50 -0, இப்படி தானே? ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால்
டீட்டா மைனஸ் 5 கீழ் 100ன்னு சொல்கிறது 50 5 போன 45 45 கீழ் 50. ஸோ அந்த அடிப்படையில் 50 சுருக்கு நீங்கள் 2 முறை. ஸோ டீட்டோட பெருமானம் 90 95 பாய்சியாக போலி வெப்பமானி வாசிப்பை காட்டும். ஸோ 95 பாய்சின்னு சொன்னதுனால தான் சார் மூணாவது ஆன்சரு போகலாம். அடுத்த கேள்வி, குவிவில்லை ஒன்றின் முதலச்சில் குவியத்திலிருந்து x தூரத்தில் பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. வில்லையின் குவியத்தூரம் எஃப்எனின் பிம்பத்தின் நேர்கோட்டு உருப்பெருக்கம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு குவிய வில்லை ஒன்றிக்கு தான் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ அவரோட குவியத்தூரம் எஃப், அவரோட குவியத்திலிருந்து குவியத்திலிருந்து x தூரத்தில் பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. வசனம் மட்டும் பண்ணுங்க. அப்போ இவர் எஃப்னு சொன்னால் சப்போஸ் பொருள் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் பொருளை வச்சுக்கிறார் குவியத்திலிருந்து, இங்கே இதுதான் எக்ஸ். ஸோ ஒரு பிம்பம் வருது, மெய் பிம்பம் கேட்குறாருன்னு சொன்னால் பிம்பத்தின் நேர்கோட்டு உருப்பெருக்கம் என்னன்னு கேள்வி. ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு என்ன செய்யலாம்டா, அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த அடிப்படையில் இவரோட பொருட்தூரம்னு சொல்கிறது எவ்வளோ, யூன்னு சொல்கிறது எஃப் ப்ளஸ் எக்ஸ் தானே, அப்படி தானே என்ன சொன்னால் இந்த லென்த் வந்து எஃப். ஸோ இந்த இடத்துல பிம்பத்தூரம் எனக்கு தெரியாது வி. ஸோ இது இல்லை, இது மைனஸ், இது ப்ளஸ். ஸோ அந்த அடிப்படையில் இவருக்கு நீங்கள் சமன்பாடு போட்டிங்கன்னு சொன்னால், வில்லை சமன்பாடு போட்டிங்கன்னு சொன்னால் இவருக்கு 1/v மைனஸ் 1/u சமன் 1/f, அப்படி தானே 1/fல் குறிவழக்கு போட்டிங்கன்னு சொன்னால் குறிவழக்கை பயன்படுத்துக. ஸோ குறிவழக்கை பயன்படுத்தினா இந்த இடத்துல மைனஸ் 1/v, சமன்பாட்டில் வந்த மைனஸ் 1/u சமன் குயு தானே. ஸோ மைனஸ் 1/f. நான் சொல்கிறேன் இந்த முழு சமன்பாட்டை நான் யூவால் பெருக்கிறேன். யூவால் பெருக்கினா என்ன வரும், இங்கே வரும் u/v, இந்த மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆகி போகும். ப்ளஸ் 1 சமன் u/f, இந்த மைனஸ் எல்லாம் கேன்சல் ஆகி போய்த்துரும். ஸோ இந்த u/vக்கு சொல்கிறது 1/m, எம்னு சொல்கிறது நேர்கோட்டு உருப்பெருக்கம், ப்ளஸ் 1ன்னு சொல்கிறது இந்த இடத்துல யூக்கு பதிலாக உங்களுக்கு என்ன செய்யலாம், பொருட்தூரம்னு சொல்கிறது f ப்ளஸ் எக்ஸ் கீழ் f. ஸோ அந்த அடிப்படையில் 1/m ப்ளஸ் 1ன்னு சொல்கிறது இந்த எஃப்பால் பிரித்த 1 ப்ளஸ் x/f. ஸோ 1 கேன்சல் ஆகினா 1/mன்னு சொல்கிறது எக்ஸின் கீழ் எஃப், ஆகவே எம்னு சொல்கிறது எஃப்பின் கீழ் எக்ஸ். ஸோ எஃப்பின் கீழ் எக்ஸ்ன்னு சொல்லி ஆன்சர் உண்டிக்குதா, எஃப்பின் கீழ் எக்ஸ்ன்னு சொல்லி ஆன்சர் உண்டிக்குது. முதலாவது ஆன்சரு போகலாம் உங்களுக்கு, முதலாவது ஆன்சரு போகலாம், சரிதானே, முதலாவது ஆன்சரு போகலாம். அடுத்த கொஸ்டின், ஒரே பருமனுடைய மின்னோட்டத்தை கடத்தும் m,n ஆகிய மெல்லிய நீண்ட நேர்கம்பிகள் காட்டியவாறு தாளின் தளத்தில் சமாந்தரமாக வைக்கப்பட்டுள்ளன. கடத்தி ஏயினை நிலையாக வைத்துக்கொண்டு ஏங்க இந்த இடத்துல வந்து எம், அப்படி தானே எம்மினை நிலையாக வைத்துக்கொண்டு கடத்தி எண்ணினை புள்ளி வைப்பற்றி தாளின் தளத்திற்கு செங்குத்தான தளத்தில் தாளின் தளத்துடனான அதன் சாய்வு கோணம் டீட்டா படிப்படியாக அதிகரிக்குமாறு முழு சுற்றொன்று சுற்றப்படுகின்றது. சரி, உருவில் காட்டப்பட்டுள்ள புள்ளி பியில் விளைவுள் காந்தப்பா அடர்த்தி. சரி, இப்போ நான் கேட்குறேன், இதில் இப்படி தான் நீக்குது. இப்போ இந்த எம்னு சொன்ன கடத்தி அப்படியே வச்சுக்கொண்டு இந்த என்னன்னு சொன்ன கடத்தி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தாழ்ட தளம் சார்பாக சுழற்றுறாங்க. சரி, ஸோ நாங்கள் செல்வோம் இந்த இடத்துல எப்படி டீட்டா சமன் 0 ஒரு கேச வரையுமே. ஸோ சுழற்றிய கோணம் டீட்டா சமன் 0ன்னு சொன்னால் எப்படி படம் வரும், எனக்கு நான் மேலேருந்து பார்க்குறேன் எப்படி படம் வரும். இந்த எம்னு சொன்ன கடத்தி இங்கிக்குது, என்ற கடத்தி இங்கிக்குது, அப்படி தானே. ஸோ முடிவில் நீளம். ஸோ இங்கே கரண்ட் ஓடுதா இப்படி, எண்ணில் வந்து கரண்ட் ஓடுது இப்படி. ஸோ இந்த இடத்துலாம் புள்ளி பி, சரியாக ஹாஃப் தூரம். ஸோ நான் கேட்குறேன் இதில் இப்போ பி என்ன வரும். ஸோ இந்த இடத்துல இது mn. ஸோ முதலாவது இது m என்ற கம்பியால் இந்த பியில் வரக்கூடிய காந்தப்பா அடர்த்தியில் திசை எங்கே இருக்குது. நீங்கள் மெக்ஸ்வெல்ட வழக்கை தக்கை திருவி போட்டு பார்த்தா விளங்கும். இப்படி க்ரொஸ்ஸில் இருக்குது, உள்நோக்கி, இப்படி தானே உள்நோக்கி க்ரொஸ்ஸில் இருக்குது. அது என்னால் வரக்கூடியது எப்படி மேல் நோக்கி டொட்டில் இருக்குது, தாழ் வழியே வெளிநோக்கி வருது, டொட்டில் இருக்குது. ஆகவே
இவங்க ரெண்டு பேரும் தூரங்கள் சமன். ஆக என்ன செய்யும்? விலையுள் காந்தப்பாடு கேன்சல் ஆகிடும். ஸோ பிபின்னு சொல்கிறது 0. அப்படி தான் எம்மால் வரக்கூடியது μ0 ஐயின் கீழ் 2πr, அது வந்து க்ரொஸில் வரும். என்னால் வரக்கூடியது μ0 ஐயின் கீழ் 2πr டொட்டில் வரும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆகி போய்த்துடுவாங்க. ஸோ பிபி 0. இப்போ நான் என்னென்ற சொன்ன இந்த கம்பியை இந்த தாள் சார்பாக தளம் வழியை உள்நோக்கி 90 பாய் சுழற்றுறேன். ஸோ டீட்டா சமன் 90ன்னு சொன்னால் எப்படி படம் வரும்? டீட்டா சமன் 90. ஸோ டீட்டா சமன் 90 பாயின்னு சொன்னால் இந்த இடத்துல சரி டீட்டா 90. டீட்டா 90ன்னு சொன்னால் எனக்கு கீழே எழுதுவோம் டீட்டா 90. ஸோ டீட்டாட பெருமானம் 90 பாயண்டா எனக்கு எப்படி வரும் படம்? அதாவது கேபிட்டலே அதே மாதிரி தான் நிற்கிறது, இதில் மாற்றம் இல்லை. ஸோ கரண்ட் இப்படி ஓடுது. ஸோ இப்போ என்னென்னு சொன்ன கம்பியை 90 பாய் தாளுக்குள்ளே சுழற்றினா இப்போ என்னென்ன படம் நான் மேலே இந்த பார்க்கல எப்படி விளங்கும்? இந்த மாதிரி கரண்ட் இப்படி உள்நோக்கி போகிற மாதிரி வரும். அப்படி தானே கரண்ட் உள்நோக்கி போகுது. இப்போ அப்படி தானே 3Dல யோசிங்களே, தாள் வழியை உள்நோக்கி நான் இப்படி திருப்பிட்டேன். அப்படி தானே இப்போ நான் மேலே இந்த பார்க்கல எனக்கு இந்த வியூவில் பார்க்கல க்ராஸ் உள்நோக்கி கரண்ட் போகிற மாதிரி விளங்கும். ஸோ இப்போ இந்த பி என்ற புள்ளியில் காந்தப்பாடு ஆர் தூரம். ஸோ எம்மால் வரக்கூடியது பிபியில் இப்போ எம்மால் வரக்கூடியது எப்படி வரும்? μ0 ஐயின் கீழ் 2πr. அடுத்த திசை எப்படி இருக்குது? க்ராஸில் இருக்குது. என்னால் வரக்கூடியது அதில் பருமனும் μ0 ஐயின் கீழ் 2πr தான். பட் டிரெக்ஷன் எப்படி இருக்குது? மேக்ஸ்வெல்ட வழக்கை தக்கை தெரிவு இது போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரெக்ஷன் வரும் இந்த பீல மேல் நோக்கி வரும். அப்போ க்ராஸ்ன்னு சொல்கிறது உள்நோக்கி, இது மேல் நோக்கி. இப்போ ஒன்று கொண்டு செங்குத்தாகிக்குது. செங்குத்தா விலையுள் காந்தப்பாடுறது எப்படி? சம பருமனுள்ள காவிகள் ஏன்னா காந்தப்பாடுறது ஒரு காவிக்கணி. சம பருமனுள்ள காவிகள் ஒன்று கொண்டு செங்குத்தாகிக்குதுன்னா விலையுள் என்ன வரும்? √2 தர ஒரு காவி. √2 தர μ0 ஐயின் கீழ் 2πr பிபியோட பெருமானம். அப்படி தானே? அதே மாதிரி டீட்டாட பெருமானம் நீங்கள் 180 பாய் ஆகினா டீட்டாட பெருமானம் 180 பாய். 180 எப்படி? உள்ளுக்கு திருப்பிட்டு மறுபடியும் இன்னொரு 90 எக்ஸ்ட்ரா திருப்புறோம். மறைமுகமா இந்த கேபிட்டல் எம் அதே மாதிரி தான் நீக்கும். கேபிட்டல் எம்மில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ கேபிட்டல் என் எப்படி வரும்? இன்னொரு எக்ஸ்ட்ரா 90 பாய் உள்ளுக்கு சுழற்றினா கரண்ட் இப்போ கீழே வரும். இப்படி கரண்ட் கீழே. ஸோ கரண்ட் கீழே வரும். ஸோ கரண்ட் கீழே வருதுண்டா இது எம். ஸோ இப்போ பி இருக்குது இங்கே சென்டரில். ஸோ ஆர் தூரம், இது ஆர் தூரம். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ பிபி என்ன வரும்? இந்த எம்மால் வரக்கூடியது μ0 ஓட்டோ கரண்ட் ஐ இன் கீழ் 2πr. திசை க்ராஸில் எண்ணில் வரக்கூடியது என்னால் வரக்கூடியது μ0 ஐ இன் கீழ் 2πr. திசை எப்படி? அவரும் க்ராஸில். இப்போ விலையுள் காந்தப்பாடு பிபின்னு சொல்கிறது 2μ0 ஐ இன் கீழ் 2πr. 2μ0 ஐ இன் கீழ் 2πr. விலைஞ்ச சொல்கிறது 2μ0 ஐ இன் கீழ் 2πr. அதுக்கு பிறகு அப்போ இந்த மாதிரி இப்போ 150 பாய் மட்டும் சுழற்றுறீங்க. இப்போ மொத்தம் எத்தனை பாய் சுழற்றுறாங்க? ஒரு முழுமையான சுழற்சி 360 பாய் சுழற்றுறாங்க. அப்போ நான் கேட்குறேன், இந்த டீட்டா சமன் 0 டைமில் காந்தப்பாடு 0. ஸோ அப்படி பார்க்க போனோன்னு சொன்னால் முதலாவது ஏற்றுக்கொள்ளலாம், ரெண்டாவது வராது, மூணாவது வராது. இந்த இடத்துல நேர்கோடு விடையெல்லாம் வராது. நேர்கோடெல்லாம் வராது. என்ன சொன்னால் பகுதியில் யார் வருது? நேர்கோட்டு விடை வராது. ஸோ உங்களுக்கு முதலாவது அல்லாது 5வது விடை போகலாம். அப்போ நான் கேட்குறேன், டீட்டா சமன் 150 பாயில் டீட்டா சமன் 150 பாயில் பிபிக்கு ஒரு வேல்யூ வருது. ஆனால் 5வது ஆன்சரில் இந்த இடத்துல டீட்டா 150 ஆகிக்கிற டைமில் அப்படி தானே? டீட்டா 150 ஆகிக்கிற டைமில் இப்படி ஆகுது. பிள்ளை டீட்டா 150 0 காட்டுது இல்லையா? டீட்டா 150 பாயில் வெளியே ஒண்டிக்குது. இதாகிது 2μ0 ஐ இன் கீழ் 2πr. ஆகவே உங்களுக்கு எத்தனாவது ஆன்சர் போகலாம்? முதலாவது ஆன்சரு போகலாம். இதில் ஃபஸ்ட் ஆன்சரு போகலாம். ஸோ மீண்டும் 360 பாயை சுழற்றினான்னு சொன்னால் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடும். ஸோ பழைய நிலையில் வந்து காந்தப்பாடு 0. ஸோ உங்களுக்கு முதலாவது ஆன்சரு போகலாம்.